मध्ये करा की नाही केला लोकांमध्ये फुटले म्हणजे நம்ம மாண்புமிகு பிரதமர் மோடி நம்ம தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் இந்த எலெக்ஷன்லாம் எப்படி செவிக்கலாம், அப்புறம் இந்த டீலிமிட்டேஷனை கொண்டு வந்து எப்படி அடுத்த எலெக்ஷன்ல செவிக்கலாம், அது போச்சு. இதுகள்ல மட்டுமே போக்கஸ் பண்ணிக்கிட்டு அசாம்ல போய் இதுக்காக டான்ஸும் ஆடிட்டு இருக்க டயத்துல நம்ம இந்தியாவில ஒரு மாநிலமான மணிப்பூர் கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுவும் அவரோட கட்சி ஆள்ற ஒரு மாநிலம். அதை எட்டி கூட பார்க்கல. அங்க கொழுந்து விட்டு எரியிற தீயை அணைக்கிறதுக்கு ஒரு கப்பு தண்ணி கூட எடுத்துட்டு போகணும்னு அவர் நினைக்கிறாங்க. அங்க போர்க்களமா தீ கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு ஒரு கப்பு தண்ணின்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அந்த ஒரு கப்பு தண்ணி நான் மென்ஷன் பண்றது அந்த ஒரு கப்பு தண்ணி அளவுக்கு கூட அவர் வந்து முயற்சி பண்ணல. அங்க உள்ள கேவஸ கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து அங்க ஒரு அமைதி நிலவ வைக்கிறது. बाकी जो धुरंधर जैसा मूवी का सक्सेसफुल में जो फोकस कर रहा है, why are you staying silent about Manipur? We are suffering for 3 years. அவர் வேதனையில என்ன சொல்றாருன்றத நான் தமிழ்ல சொல்றேன். துரந்தர் மாதிரி படத்தை கொண்டாட தெரியுதுல, ஆனா மணிப்பூர் பக்கம் நடக்கிறது மட்டும் ஏன் எட்டி கூட பார்க்காம இருக்கீங்க? 3 வருஷமா இங்க அமைதியே இல்ல. இங்க நிறைய இளைஞர்களோட வாழ்க்கை சீரழிஞ்சு. இதே ஒரு சூழ்நிலை குஜராத்லயோ இல்ல யூபிலயோ நடந்திருந்தா இதே மாதிரிதான் மௌனம் காத்துக்கிட்டு இருப்போம். உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு, நீங்க தான் இந்த நாட்டோட பிரதமர், அந்த அதிகாரத்தை ஏன் மணிப்பூர்ல அமைதி நிலவதுக்கு யூஸ் பண்ணவே இல்லைன்னு ரொம்ப வேதனையா கேட்கிறாப்ல அந்த வீடியோ. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஞாபகம் இருக்கு. அந்த ஏப்ரல் 7ஆம் தேதி எல்லை பாதுகாப்பு படை வீரரோட வீட்டுல வந்து பாம்பு போடுறாங்க. அதுல அந்த பாதுகாப்பு படை வீரரோட 5 வயசு பையனும் கைக்குழந்தை 6 மாச கைக்குழந்தையும் இறந்து போகுது. அப்பையில இருந்து ஒரு போராட்டம் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. மணிப்பூரோட அமைதி திரும்ப வேணும். அதுல 2 நாளைக்கு முன்னாடி என்ன ஆயிருக்குன்னா ரொம்ப பெரிய கலவரம் ஆயிருக்கு. அதுல 3 பேரை சுட்டு கொண்டு 21 பேர் கிட்ட பாத்தீங்கன்னா ரொம்ப படுகாயமடையும். மணிப்பூர் இப்போ கொழுந்து விட்டு எரிஞ்சு அந்த தீயை அணைக்க பிரதமர் மோடி ஏதாச்சும் ஆக்ஷன் எடுப்பாப்லையா இல்ல ஊரா சுத்தி திரிவா? இதுதான் அந்த மக்களோட கேள்வி. ஆனா அதை விட்டுட்டு இவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா தமிழ்நாட்டுல வந்து கேம்பெயினிங் பண்றதுக்கு அவர் மூஞ்சில கருப்பு சாயத்தை பூசி அவர் ஒயிட்ல ஒண்ணும்ல அந்த வீடியோல இருக்கிறத அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு போய் அவரோட ரியல் கலர் எடுத்து பாருங்க. நம்மலாம் டார்க்ல அதே மாதிரி அவரும் வந்து டார்க்கா வந்து நம்மள ஒருத்தனா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறார். எப்படி பாருங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த குரூப் மதவெறியை தூக்கி பிடிக்கிற குரூப் மட்டும் கிடையாது, பக்கா ரேசிஸ்ட். சரிங்க மோடி, உங்க நடிப்பு நல்லாவே தெரியுது. இது மாதிரி ஏதாச்சும் ஒரு சாயத்தை பூசிக்கிட்டாவது மணிப்பூர் போங்களே. சாம்பார் ஆப் எனக்கு